الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله ما داوم عليه صاحبه أو كما قال صلى الله عليه وسلم. ونعيكم الله سبحانه وتعالى ورسوله صلاة سلام நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதியாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முன்னை ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசூல் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டு ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். பல ரமலான்களை வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறோம், வழி அனுப்பியிருக்கிறோம். அன்பானவர்களை, எந்த முறையில் அந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொண்டோம். 25 நாட்களை கழிக்கின்ற நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய இபாதத், நம்முடைய குர்ஆன் திலாவத், நம்முடைய சதகாக்கள், நம்முடைய ரமலான் கால அமல்களிலே எப்படியான அமல்களை கடந்த நாட்களிலே செய்தோம், எத்தனை தொழுகைகளிலே பேணுதலாக இருந்தோம், எத்தனை ஜுஸு குர்ஆன்களை ஓதினோம், எத்தனை ரூபாய்களை சதகாக்களாக கொடுத்தோம், கடமையான ஜக்காத்தை கொடுத்து விட்டோமா, ரமலானிலே கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விட்டோமா என்று பல விடயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மிம்பரில் ஏறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆமீனுக்கு ஆளாக கூடாது. என்ன ஆமீன்? ரமலானை அடைந்தும் மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை அடையாதவன் தொலையற்றி அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும். சாராம்சம் என்ன? நாசமாகட்டும். ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய நரக விடுதலை கிடைக்கின்ற அதே ரமலானில் முசீபத்தும் தண்டனையும் நாசமும் அழிவும் ஏற்படுகின்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் தொழுதாலும் தொழாவிட்டாலும் ரஹ்மத் கிடைக்கும், குர்ஆனை ஓதாவிட்டாலும் ரஹ்மத் கிடைக்கும், சதகா தான தர்மங்கள் கொடுக்காவிட்டாலும் நரக விடுதலை கிடைக்கும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் சீப்பானதல்ல. அந்த அளவு அல்லாஹ் நம்மோடு இறங்கி வரக்கூடியவன் அல்ல. பாவிதான், நல்லவர் தான். ஈமான்தாரி தான், ஈமானுக்கு மாற்றமானவர் தான். இல்லாவிட்டால் சொர்க்கமும் நரகமும் அதற்கு சொர்க்கத்தை மாத்திரம் வைத்திருக்கலாமே. நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுதாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், தொழாவிட்டாலும் தருவான். குர்ஆனை பிரட்டி பார்க்காதே சொர்க்கம் போவேலும். அப்ப நரகம் எதற்கு? சொர்க்கத்தை மாத்திரம் வைத்து நினைத்தபடி வாழ் என்று விட்டிருக்கலாமே. நினைத்ததை கூடி, நினைத்ததை சாப்பிடு, நினைத்தபடி வாழி, அவனுக்கு எல்லாம் சொர்க்கம் தான் என்று சொல்வதற்கு என்ன? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விடயத்தில் சீப்பாக நினைக்கிறோமா? எங்கே 4 நாட்கள் என்ன செய்தோம்? எத்தனை தொழுகைகளை மாஞ்சமாத்தோடு தொழுதோம்? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கே வராத முஸ்லிம்கள் நோம்பிலே இருக்கிறார்கள். வீட்டிலே சஹரும் செய்வார்கள், இஃப்தாரும் செய்வார்கள், நோன்பை விடுகின்ற எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பல டிகிரியை வாங்கிய டிகிரி ஹோல்டரா இருப்பார். அவர் பல பட்டங்களை, பல மெடல்களை, பல கப்புகளை தூக்கிய ஒரு வீரராக இருப்பார். அவருடைய கெபின் பூர்த்தியாக செல்ஃபிலே சர்டிபிகேட் நிறைந்திருக்கும். ஹோலிலே 5-6 சர்டிபிகேட் தொங்கும். அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், அந்த டிகிரி, இந்த டிகிரி. குர்ஆனிலே 0. குர்ஆனுடைய டிகிரி 0. குர்ஆனிலே F. ஓலவெளியில 9 எடுத்து குர்ஆனிலே F எடுத்தால் சொர்க்கம் போக முடியாது. ட்ரிபிள் PhD முடித்திருக்கலாம், டபுள் PhD இருக்கலாம், டுவல் PhD பட்டம் வாங்கியிருக்கலாம், இரட்டை கலாநிதி பட்டம். குர்ஆனிலே 0வாக இருந்தால் தனி கேள்வி இருக்கிறது. குர்ஆனை பற்றி பதில் சொல்லாவிட்டால் கபர் நரக படுகொலி. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாத்துக்கு சீப்பாக நான் நினைத்ததை செய்வேன். எனக்கு ரமலானும் ஏனைய காலங்களும் சமம். எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? அந்த அளவு சீப்பாக நமக்கு எல்லாம் சொர்க்கம் தருவானா? நினைத்தும் பார்க்க வேண்டாம். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்யாத தியாகத்தை, அவர்களுடைய முயற்சியை, அவர்களுடைய கஷ்டத்தை படாமல் நினைச்ச மாதிரி சும்மா நார்மலா சொர்க்கம் போக்கு பாக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. நினைச்சுக் கொண்டிருக்கிறீர்கள் சொர்க்கத்துக்கு சும்மா நார்மலா என்ட்ராக என்று. உலகத்தில் ரஹ்மான் ரஹீம், மறுமையில் அல்லாஹ் கடும் கோபத்தோடு இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதற்கு பயப்படக்கூடிய அளவு கோபமாக இருப்பான். 950 வருடம் அல்லாஹ்வை பற்றி தாவத்து கொடுத்த பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதற்கு பயப்படுகின்ற அளவுக்கு கோபமாக இருப்பான். கலீலுல்லாஹ், பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு பயப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கோபமாக இருப்பான். இப்ப நாங்க யாரு? நாங்க யாரு? நினைச்ச மாதிரி சொர்க்கம் போறதுக்கு அமல் செய்யாம, சொல்லாம, ரமலான் வந்து ஒரு நாள் தராவி தராம, ஒரு நாளைக்கு ஒரு ஜுதுவாவது ஓதி இந்த 25 ஜுது முடிக்காமல், ஒரு 10,000 ரூபாய் சதக்கா செய்யாமல், கடுமையான ஜக்காத்தை கொடுக்காமல் சொர்க்கம் என்ன அவ்வளவு சீப்பா? நினைத்தும் பார்க்க வேண்டாம். கனவு கண்டாலும் கனவை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேச பயப்படுகின்ற நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேச பயப்படுகின்ற நாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேச பயப்படுகின்ற நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச பயப்படுகின்ற நாள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச பயப்படுகின்ற நாள். உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய சேலஞ்சுகளுக்கு முகம் கொடுத்த, சவால்களை முறியடித்த, சோதனைகளுக்கு முகம் கொடுத்த, கடுமையாக கஷ்டப்பட்ட ரசூல்மார்கள் 5 பேரில் 4 பேர் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் பேச பயப்படுகின்ற நாள். நாங்க நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற சும்மா ஒட்டோவா சொர்க்கம் போவோம், ஒட்டோ கியர் போட்டு. அன்பானவர்களே, விளையாட வேண்டாம் இஸ்லாத்தில். கேலத்தாக இருக்கின்றவர்கள் கொஞ்சம் திறந்து சும்மா நினைச்சபடி அல்லாத விஷயத்துல சீப்பாக பல எதிர்பார்ப்புகளை வைத்து பகல் கோட்டைகளை கட்டுகின்றவர்கள் கொஞ்சம் திருந்துவோம். அன்பானவர்கள், அப்துல் ரஹ்மான் நௌஃபல் யார்? அப்துல் ரஹ்மான் மல்டி மில்லியனர் அல்லது ட்ரில்லியனர், பில்லியனர் ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள், கோடீஸ்வரர், லட்சாதிபதி. என்ன விலை கட்டினார்களா? பெருமதியான வெஹிக்கிள்களை வாங்கி வாங்கி கேரேஜிலே பார்க் பண்ணினார்களா? பெருமதியான குதிரைகளையும் ஒட்டகங்களையும் ப்ராப்பர்ட்டிகளை சேர்த்து டாப் 10 ரிச் மேன்களிலே பேரெடுத்தார்களா? செலவழித்தார்கள், ஜக்காத்து கொடுத்தார்கள், சதக்கா கொடுத்தார்கள், இமாம் ஜமாத்திலே பேணுதலாக இருந்தார்கள், குர்ஆனிலே பேணுதலாக இருந்தார்கள், அக்லாக் உள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல பெயர் எடுத்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தவண்டு சொர்க்கம் போவதை கண்டேன். பிள்ளை தவழுவது போன்று தவண்டு. நாம் யார்? குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான அல்லாஹ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை, அல்லாஹ்வுடைய திருப்தியை சர்டிபிகேட்டாக கொடுத்த, அல்லாஹ்வுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பெற்றுக்கொண்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தவண்டு சொர்க்கம் போவார்கள் என்றால், நாங்க சும்மா ஹைவேயிலே சொர்க்கம் போக கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ரமலானும் உண்டு, ரமலான் இல்லாத காலமும் உண்டு, நோன்பிலும் விளையாட்டு, தராவி கணக்கில்லை, ஜும்மாவே கணக்கில்லை.
இக்காமத் சொல்லும் பொழுது இருக்கின்ற கிரௌட் இருக்க வேண்டும். மிம்பரிலே ஹத்தீப் சலாம் சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமையே மதிக்காத நாம் சொர்க்கத்தை சும்மா உலுலதும் ரசூல்மார்களை விட முன்னால் போக நினைக்கிறோம். ரசூல்மார்களை விட முதலாவது சொர்க்கம் போக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவு சொர்க்கம் சீப்பானதல்ல. அலா இன்ன சிலாத்தல்லாஹி காலியா அலா இன்ன சிலாத்தல்லாஹில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய அந்த 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 பொருள் அந்த அந்த இது எக்ஸ்பென்சிவ் ஆனது. சொர்க்கத்தில் எப்படி சொல்லுகிறார்? எக்ஸ்பென்சிவ் ஆனது. எக்ஸ்பென்சிவான வாகனத்தை வாங்குவதற்கு நான் என்ன கண்ணியமானவர்களே 5 கோடி பெறுமதியான பெஜரோவை 2 வீலர் வாங்குகின்ற பேமெண்ட்டுக்கு வாங்க முடியுமா? 3 வீலர் வாங்குகின்ற பேமெண்ட்டுக்கு ஜெட் வாங்க முடியுமா? அப்படித்தான் நினைக்கிறோம். சும்மா தொழுகை சொன்னோம் தொழுது கொள்கிறோம். டைம் கிடைச்சா கொஞ்சம் குரான் ஓதி கொள்கிறோம். சும்மா மனசு வந்து 5-10 சதக்கா கொடுத்துக் கொள்கிறோம். தராவி கொஞ்சம் எக்டிவா இருக்கா தொழுகிறோம். விளையாட்டு தூங்குகிறோம். வந்தாலும் சாய்ந்து போது பேசிக் கொண்டிருக்கிறோம். கியாமுல்லைல என்னவென்றே தெரியாது. ஸ்கூட்டி பைக்குடைய பணத்தை வைத்து புல்கே கொடுத்து பெஜிரோவை அப்ளை பண்ணுகிறோம். இன்ஸ்டால்மெண்ட் வேறு விடயம். அது கட்டி முடிக்கும் வரைக்கும் உங்களுடைய வாகனம் அல்ல. கட்டி முடிக்க முன்னாலே மௌத்து பினான்சில் இருக்கிறது. புக் பாதிக்கின்ற வாகனம் சொந்தமாக ஓன் வெஹிக்கிள் ஆக முன்னாலே கபருக்கு போய்விட்டார்கள். அடுத்த லோனை கட்டி முடிக்க முன்னாலே எந்த லோனிலே வீடு கட்டினாலும் அந்த வீட்டிலே மையத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குரிய லோன் கட்டி முடிக்கப்படவில்லை. இதுதான் வாழ்க்கை. சொர்க்கத்தை மாத்திரம் 1 லட்சம் கொடுத்து 1 மில்லியனுடைய வெஹிக்கிள் எதிர்பார்க்கிறோம். 1 லட்சம் கொடுத்து 1 மில்லியனுடைய லக்ஸரி எதிர்பார்க்கிறோம். திருந்துவோம். இப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது தௌபா செய்வோம். சொர்க்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும், கொஞ்சம் பாடுபட வேண்டும், கொஞ்சம் கால் வலிக்க வலிக்க தொழ வேண்டும், தூங்காமல் விழித்து பத்துவா கேட்க வேண்டும். மன்னித்துக்கொள்ளுங்க. நம் மிம்பரில் ஏறியதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. மன்னித்துக்கொள்ளுங்க. யார் பத்துவா செய்வதென்று தெரியாது. தூக்கம் யாரும் தவறா இருக்க வேண்டாம். எடுத்தாலும் நான் சொல்வதனுடைய கடமை. பத்துவாவே மதிக்காத நாம் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் போக பார்க்கிறோம். பத்துபா முடிந்து இக்காமது சொல்லி சொல்லுது முடித்து யார் மின்னரில் ஏறினார், யார் பத்துபா செய்தார், யார் தொலைவிட்டார் தெரியாது. தூக்கம் புதும் முறிந்தாலும் பரவாயில்லை, சும்மா தொழுது விட்டு போகிறோம். எங்கும் எப்பொழுது தெரிந்துவது கண்ணியமானவர்கள், எப்பொழுது தெரிந்துவது. சிலருக்கு இது பிடிக்காது, இப்படி பேசுவது சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காது என்பதால் நான் பானை ஊட்ட மாட்டேன். அதனுடைய பாலிசி அல்ல. உண்மையை சொல்வேன். கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவுட் ஆஃப் இஸ்லாம் பேசினால் கரெக்ட் பண்ணுங்கள், அப்செக்ட் பண்ணுங்கள். இஸ்லாத்துக்கு வெளியே பேசினீர்கள், சிலையாக பேசினீர்கள், ப்ரூஃபோடு எவிடென்ட்டோடு முன்வைக்க வேண்டும். ஆதாரம் இல்லாவிட்டால் பேச வரக்கூடாது. எங்கிய 4-5 நாட்களையாவது யூஸ் பண்ணிக் கொள்வோம். அதனுடைய பெனிஃபிட்டை அடைந்து கொள்வோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்வாவில் இருந்து ரிலீஸ் ஆகுவோம். மிம்பரில் ஏறும் பொழுது நபி அவர்கள் ஆமீன் ஆமீன் ஆமீன். வளமையாக மிம்பரில் மேலே ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அன்று மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன். என்ன யாரும் சொல்லல, வளமைக்கு மாற்றமான ஒரு திக்ர். ஆமீன் ஆமீன் ஆமீன். யார் துவா கேட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3 துவாக்கள். அதில் ஒன்றுதான் ரமலானை அடைந்தும் பேட் லக்காக கழித்தவன். ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறுகின்ற அமல்களை செய்யாதவன். அன்பானவர்களே, 25வது நாளுக்கு நாம் வழி அனுப்பி வைக்கின்ற கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுது இருந்தால் 25வது ஜுது கம்ப்ளீட் பண்ண வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 ஜுது இருந்தால் 50வது ஜுது கம்ப்ளீட் பண்ணப்பட வேண்டும். 30 முடித்து அடுத்த குரானிலே 20 ஜுதுக்கள். ஒரு நாளைக்கு 3 ஜுது இருந்தால் இன்று கண்ணியமானவர்கள் 75 ஜுதுக்கள். 2 குரான், 2.5 குரான், 2.5 குரான். எங்கிருக்கிறோம்? என்ன ரமலான் இது? இப்படி ஒரு ரமலான் தேவையா? இது அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் காட்டுகின்ற ரமலான் இதுவா? அருள்வாக ஃபீஹில் கைர். ரமலானிலே உங்களிடமிருந்து எல்லா கைறுகளையும் நன்மைகளையும் எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ்வுக்கு காட்டுங்கள். ஹதீஸ் என்ன காட்டுகிறோம்? அதிகமான நேரம் தூக்கத்தை காட்டினோம், விளையாட்டை காட்டினோம்,
இண்டோரை காட்டினோம். இங்கு கியாமுல்லை, அங்கு இண்டோர். இங்கு தராவி நேரத்தில் இண்டோர், தராவி நேரத்தில் கேம் விளையாடுகிறோம். மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கின்ற தெருவிலுக்குள்ளேயே விளையாடுகிறோம். நம்முடைய ரமலான் இங்கு ஆமீன், அங்கு சிரிப்பு, அங்கு கூத்து. ரமலானிலே டோர்னமெண்ட் வைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், ரமலானிலே மெச் வைக்கின்ற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். என்ன கண்ணியமானவர்களே, இந்த அளவு கேவலப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை? இஸ்லாத்துடைய எனிமி நாமா நன் முஸ்லிமா? நாம் நம்மில் இருக்கின்ற மன்னிக்க வேண்டும் சில முனாஃபிக்குகள், சில மன்னிக்க வேண்டும். சில விடயங்களை கவலை முடியும். பல விடயங்களை கண்டு எவ்வளவு புத்திமதி அட்வைஸ் பண்ணாலும் காதால் எடுக்காத கல்லஞ்சம் பிடித்தவர்களுக்கு நான் தைரியமாக சொல்லிக் நீங்கள் தான் இஸ்லாத்துடைய நம்பர் 1 எதிரி. வெளியில் உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் எனிமி என்று நமக்கு தெரியும். நீங்கள் எங்களை போன்றிருந்து இஸ்லாத்தை கொண்டு குலைக்கின்ற முனாஃபிக்குகள். உங்களுக்கு தராவி நேரத்தில் இண்டோர், கியாமுல்லை நேரத்தில் இண்டோர், யாத்திகாவுடைய நேரத்தில் என்ன கரம்? நோம்பிலும் பப்தி அடிக்காமல் தூக்கம் போகாதா? ரமலானிலும் பப்ஜி தேவையா? கேம் தேவையா? ரமலானிலும் கொஞ்சம் மியூசிக்கு ஓய்வில்லையா? ரமலானிலும் மூவிக்கு ஓய்வில்லையா? ரமலானிலும் தியேட்டரா? ரமலானிலே தியேட்டரில் கியூ நிற்க முடியுமா? மக்கள் எல்லாம் கியாமுல்லை இருக்கும், தராவிக்கும் உதவி செய்கிறார்கள். இவர் டிக்கெட்டுக்கு கியூ நிற்கிறார். இல்லையா? இல்லையா? என்ன முஸ்லிம் கண்ணியமானலாம்? என்ன முஸ்லிம்? இதெல்லாம் பேசக்கூடாது. உலமாக்கள் பேசுவது பிழையா? சொல்வது சரியா பிழையா? எப்பொழுது திருந்துவது? அன்பானவர்களே, நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். நடுத்தரமாக செய்யக்கூடியவர்கள், மும்முரமாக செய்யக்கூடியவர்கள், அமலிலே விலகிற 3 சாரார் கொஞ்சம் விலகினவனால் அமல் செய்வார்கள். 4வது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இஸ்லாத்துடைய பரம விரோதிகள். இஸ்லாத்துடைய பெயரை வைத்து இஸ்லாத்தை கேவலப்படுத்துகின்றவர்கள். 2 பேர் நமக்கு அநியாயம் செய்கிறார்கள். 2 பேர் நமக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஒருவர், அவருக்கு மகளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இல்லை. மற்றவர் யார் தெரியுமா? பெரியப்பாவுடைய மகன், சாச்சாவுடைய மகன், ரிலேட்டிவ். என்ன சொல்லுவோம்? அடே புரட்சி அநியாயம் செய்யறது பரவாயில்லடா, நீ என்ன பெரியப்பாட மகன்டா, நீ அநியாயம் செய்யறியடா, நீ என்னைய வெற்றியடா. மக்கள்கிட்ட சொல்லுவோம், அவன் எனக்கு அட்டாக் பண்றது பரவாயில்ல, அவன் எனக்கு அகேன்ஸ்டாக இருப்பது பரவாயில்லை. என்னோட மச்சான் எனக்கு எளிமையா இருக்கிறானே, என் மச்சான் என்னைய வெட்டுறானே, என் மாமா என்னைய வெட்டுறாரு, அவருடைய மகளை முடிச்சிருக்கிறேன். என்ன சொல்லுகிறோம்? ரிலேஷன்ஷிப்பை பெருசாக பேசுகிறோம். அப்ப எனிமி, ஒரு நன் முஸ்லிம் எனிமியும் ஒரு முஸ்லிம் எனிமியும் இஸ்லாத்துக்கு இருக்கும் பொழுது மிக டேஞ்சரானவர் யார்? முஸ்லிம். முஸ்லிம் நன் முஸ்லிமுக்கு தெரியும் 5 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் நோன்பன்று எல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் ஏமாற்றினோம், இப்பொழுது ஏமாற்ற முடியாது. எல்லாம் படிக்கிறார்கள். எல்லா லாங்குவேஜிலும் எல்லா அட்வைஸுகளும் எல்லா கைட்லைன்ஸுகளும் எல்லா நாலேஜுகளும் எல்லோருக்கும் போய் சேர்ந்து, சில வேளை முஸ்லீம்களை விட இஸ்லாத்துடைய அமல்களை பற்றி நன் முஸ்லீமுக்கு தெரியும். நன் முஸ்லீமுக்கு தெரியும். பகல் நேரங்களில் எங்காவது தெரியாத பிறருடைய கடையிலே போய் சாப்பிட்டு நோன்பை விட போனால் அவனே சொல்லுவான், நோம்பினே கண்ட புழுவாந்து பொண்ட புழுவாந்து அதுக்கு ஏதாவது பொட்ட பத்துவாவை மொட்டை பத்துவாவை கொடுத்து அவனுடைய கடையிலே போய் 3 மணிக்கு நோன்பை திறக்கின்றவர்கள் எத்தனை பேர்? 4 மணிக்கு நோன்பை விடுகின்ற எத்தனை பேர்? 5 மணிக்கு டீ குடிக்கின்றவர்கள் எத்தனை பேர்? இல்லையா? சொல்வதெல்லாம் பொய்யா? என்ன கண்ணியமானவர்களை, இதான் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப். இதுவா அல்லாஹ்க்கு நாம் அடிமையாக காட்டுகின்ற அமல்? ஏன் அல்லாஹ்வை இவ்வளவு இர்ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு ஒரு மைனஸாக விளங்குகிறது? கொஞ்சம் திருந்துவோம், முன்னேறுவோம். எஞ்சிய நாட்களை அமல் இபாதத் மூலம் ஹயாத்தாக்குவோம். ஒரு குர்ஆனாவது படிப்போம், ஒரு குர்ஆனாவது தமாம் பண்ணுவோம். குர்ஆன் இறங்கிய மாதம் 5 ஜுது தான் ஓதிருந்தால் இந்த 5 நாளுக்கு 25 ஜுது ஓதுவோம். 10 ஜுது ஓதிருந்த 20 ஜுதுக்களை ஓதுவோம். அன்பான அடுத்த பகுதி, பெருநாளை நெருங்கிவிட்டோம். என்னென்ன அமல்களை யார் செய்தோமோ ரமலானுக்கு பின்னாலும்
தொடராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடி மார்க்கத்திலே நிலையாக நிரந்தரமாக தொடர்ந்து ஈடுபடுங்கள். தொழுகையா இருக்கலாம், தக்குவாவாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அஹ்லாக்காக இருக்கலாம். நோன்பில் மாத்திரமல்ல அஹ்லாக், எப்பொழுதும் அஹ்லாக். எப்பொழுதும் நாளாந்தம் டெய்லி சதக்காவை கொண்டு ஆரம்பிப்போம். மலக்குடைய துவா கிடைக்கும். ஆபீஸ் போகிறோம், கட்சி போகிறோம், கடைக்கு போகிறோம், சதக்காவோடு போனா என்ன கிடைக்கும்? ஆசி முன்பிகன் ஹலபா, செலவழிப்பவருக்கு கொடியாவா, செலவழிப்பவருக்கு கொடு, இன்னும் இன்னும் அவருடைய பொருளாதாரத்தை பெருக்கு. தலப்பா, செலவழிக்காமல் கஞ்சத்தனை காட்டுகிறோம், சேர்த்து சேர்த்து வைக்கிறோம், முஸ்லிம்களை கண்டால் விரட்டுகிறோம், உதவி கேட்டு வந்தால் ஏற்று விரட்டுகிறோம். எதற்கு? நாம் கொஞ்சம் சேர்ப்பதற்கு, நாம் கொஞ்சம் வாழ்வதற்கு, நாம் கொஞ்சம் அனுபவிப்பதற்கு. ஆனால் மலக்கை அல்லாஹ் டியூட்டியாக போட்டிருக்கிறார், மலக்கைக்கு டியூட்டியை கொடுத்திருக்கிறார். பத்துவா செய்கிற டியூட்டி செலவழிக்காதவனை லொஸ்டாக்கு. எது கபூலாகும்? நம்முடைய ப்ரீ பிளான் கபூலாகுமா, பத்துவா கபூலாகுமா? மலக்குடைய பத்துவா கஞ்சனுக்கு கஞ்சனை லொஸ்டாக்கு, செலவழிக்காதவனை லொஸ்டாக்கு. இதை சதக்கா கண்ணியமான ஜக்காத் கடமையா? ரமலான்ல கொடுக்கின்ற ஜக்காத் இன்னும் கொடுக்கவில்லையா? அது ஒரு வகையான வைரஸ், அது நம்முடைய பொருளை அழிக்கின்ற வைரஸ். லொஸ்டாக முன்னால் ஜக்காத்தை இன்று கொடுத்து விடுங்கள். தில்லுமுள்ளு காட்ட வேண்டாம், விளையாட வேண்டாம். அதாவது அது எப்படி நம்முடைய ஒரு உறுப்பு பழுதாகினால் வெட்ட வேண்டிய கட்டம் வந்தால் வெட்டி ஒதுக்க வேண்டுமோ, அது அதை போல் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அப்படியே ஒதுக்கப்பட வேண்டியது, அது ரிமூவ் பண்ணப்பட வேண்டியது, அது தனியாக எடுக்கப்பட வேண்டியது ஜக்காத். அது நம்முடைய பணத்தோடு சேரும் என்றால் இன்று லொஸ்டாகியவர்கள் பல கேட்டகரியில் இருக்கிறார்கள். வட்டியோடு சம்பந்தப்பட்ட லொஸ்டாகியவர்கள் இருக்கிறார்கள், ஹராமான வியாபாரம் செய்த லொஸ்டாகிகள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு சார லொஸ்டாக இருக்கிறார்கள் ஜக்காத்திலே விளையாட்டு காட்டி, ஜக்காத்திலே விளையாட்டு காட்டில் லொஸ்டாகியவர்கள். இந்த கேட்டகரியிலே சேராமல் ஜக்காத்திலே மிக பேருந்தலாக இருக்க வேண்டும். பெருநாள் வருகிறது, எல்லோருடைய நிலைமைகளையும் கவனிக்க வேண்டும். ஏழைகள், அனாதைகள், விதவைகள் நான் மாத்திரம் வாழ்ந்து செல்கின்ற சமூகம் அல்ல. சொன்னார் கேட்டார் ஒரு கேள்வி, உங்களில் யாருக்கு அவருடைய பணத்தை விட, ஓன் ப்ராப்பர்ட்டியை விட வராசத்துக்காரர்கள், வாரிசுக்காரர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அவர்களுடைய சொத்து யாருக்கு விருப்பம்? சொன்னார்கள் சாபாக்கள் எல்லோருக்கும் அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி தான் விருப்பமாக இருக்கும். அப்படியா? அவருக்குரியது என்ன தெரியுமா? அவர் அனுபவித்தது, அவர் சாப்பிட்டது, அவர் உடுத்தது, அவர் மறுமைக்காக அனுப்பி வைத்தது, மறுமையுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஒரு முதலீட்டுக்காக கேபிட்டலாக அனுப்பி வைத்ததுதான் அவருக்குரியது. எத்தனை விடயங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் முறை சொல்லி தரப்பட்டிருக்கிறது. பெருநாளை ஒழுக்கமாக ஹராம் கணக்காமல், பெருநாளும் ஒரு இபாதத்து தான், ஒரு இபாதத்து முடிந்து வருகின்றதுதான் பெருநாள். அதிலே நாம் செய்த அமல்களை எல்லாம் வீணாகின்ற அளவுக்கு பாவங்கள் ஈடுபடக்கூடாது. இருக்கிறார்கள் பெருநாளை அளவுக்கு அதிகமாக என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள், ஹராம்களை கொண்டு என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள், ஹராமான விடயங்களை கொண்டு பெருநாளை செலிப்ரேட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி எல்லாவற்றையும் வெளியாக்குவோம், நல்ல ஹலாலான என்ஜாய்மெண்ட்களை செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறுபடுவது. பெருநாளும் இபாதத்தான், இபாதத்தோடு இணைந்தது. பெருநாள் தொழுகை இருக்கிறது, ஸலாத், ஈதுடைய தொழுகை. பெருநாளுடைய தக்பீர் இருக்கிறது, இபாதத். பெருநாளுடைய முசாஃபா முஆனகா இருக்கிறது, சலாம் இருக்கிறது. பெருநாளுடைய வாழ்க்கை இருக்கிறது, இபாதத். துஆ இருக்கிறது, இபாதத். பெருநாளுடைய பெருநாள் சொல்ல முன்னால் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறது, இபாதத். பெருநாளுடைய அனைத்தும் இபாதத்தோடு சம்பந்தப்படுகிறது. அன்பானவர்களே, எனவே பெருநாளும் இபாதத்து தான். அதே போன்று கண்ணியமானவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக பெருநாட்களை கொண்டாட வேண்டும். எந்த ஏழைகளும், அனாதைகளும், விதவைகளும் பெருநாள் கொண்டாட முடியாமல் தத்தளிக்க கூடாது. பெருநாள் முடியுமான அவர்களுக்கு பொருத்தமான புத்தாடைகளை அணிய வேண்டும். அவர்கள் அன்று பத்தியோடு இருக்கக்கூடாது. சொன்னார்கள், பெருநாள் நாட்களை சொன்னார்கள், ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை, வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களை, பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களை மக்களுக்கு மத்தியிலே சுற்றி தெரிந்து உதவி தேடி கை நீட்டி ஹெல்ப் கேட்கின்ற நிலைமை வைக்க வேண்டாம்.
யாரும் யாரிடம் உதவி கேட்கின்ற அளவுக்கு கஷ்டமானவர்களை விட வேண்டாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல பேரை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சமூகத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், சமூகத்துக்காக 24 ஆயுளை கொடுத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். சமூகத்திலே சமூக பணி செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். நமக்காக ஆயுளை அர்ப்பணித்தது ஒரு சாரார் தான். எத்தனை இடங்களில் 24 hours சேவைஸ் என்று போர்டு தொங்கும், 24 hours சேவைஸ் நடப்பதில்லை. பொய் போர்டு, அது பொய்யான போர்டு. அது ரிங்கிங் நோ ஆன்சராகத்தான் இருக்கும். ஆனால் நடு ஜாமத்திலும் அது 1 மணி, 2 மணி, 3 மணி, 12 மணி, மிட் நைட், எந்த நேரத்திலும் ஆன்சர் பண்ணப்படுகின்ற ஒரு கேட்டகரி ஒரு துறை இருக்கும் என்றால் அது மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட துறை. மஸ்ஜித் இமாம், மஸ்ஜித் முஅத்தின், மஸ்ஜித் அவர்கள் 24 மணி வீட்டுக்கு போகின்ற அந்த மாத 3 நாட்களை தவிர மற்ற எல்லாமே சமூகத்துக்காக. எத்தனையோ பேருடைய பெருநாள் பஸ்ஸிலும் ட்ரெயினிலும். பெருநாளை தொலை வைத்து விட்டு 6 hours 7 hours டிராவல் பண்ணும் பொழுது எத்தனை மணிக்கு பெருநாள் கொண்டாட முடியும்? இதுதான் உலமாக்களுடைய நிலைமை. உலமாக்கள் கண்ணியங்களை கொஞ்சம் கிடைத்தாலும் பறக்கத்தாக வாழக்கூடியவர்கள். கொரோனா வந்தது, கோவிட் வந்தது, எல்லா ஃபீல்டில் உள்ளவர்கள் எக்ஸைட் பண்ணினார்கள். லட்சக்கணக்கிலே செலவி வாங்கக்கூடியவர்கள் எல்லோருமே, பென்ஷன் எடுக்கக்கூடியவர்கள், ஜப்புக்கு பின்னால் ஹலாலோ ஹராமோ முறையை சொல்லுகிறேன். ஹலால் ஹராம் அதோட மக்களும் கேட்க வேண்டும். இபிஎஃப் உள்ளவர்கள், ரெக்கமெண்டேஷன் உள்ளவர்கள், பல பெசிலிட்டிஸ் உள்ளவர்கள், ஹாஸ்பிட்டல் பில் ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டவர்கள், வெஹிக்கிளும் அதுக்குரிய பெட்ரோல் டீசலுக்குமான அலவன்ஸ் கொடுக்கப்பட்டவர்கள், ஸ்ட்ரைக் பண்ணியவர்கள். மன்னிக்க வேண்டும் சொல்வதற்கு, இவர்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ணினார்கள். 30,000 to 40,000, அதிலும் 2 hours 3 hours செஞ்சு வந்தால் சக்தி பாய்ந்து விழுந்து கொண்டு நோப்பை போடுகின்ற உலமாக்கள், இமாம்கள், மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள் எங்காவது ஸ்ட்ரைக் பண்ணினார்களா? உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ மதரசாக்களிலே கோவிட் காலத்திலே சேலரி 0. இப்படிப்பட்டவர்கள் சக்தியாக இருப்பதற்கு தகுதியா? கியாமத் நாளுடைய அடையாளம். சக்தி கியாமத் நாளுடைய அடையாளம். அதுபோன்று ஸ்கூலாக இருக்கலாம். ஒரு பிரைவேட் ஸ்கூல், சாதாரண சம்பளத்துக்கு ஒரு டீச்சர் சேர்ந்தால் அவரை கவனிக்க வேண்டும். சமூகத்துக்கு பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கின்ற ஒரு டீச்சர், அவருக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்தால் அவர்களை தேடி தேடி கவனிக்க வேண்டிய காலம். நாம் இன்று பெரிய மல்டிமில்லியனாக இருக்கிறோம், பொருளாக இருக்கிறோம், ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஓதி தந்தவர்கள், படித்து தந்தவர்கள் இன்று நோயாளியாக இருப்பார்கள். குமரிக்காரி தத்தளித்துக் கொண்டிருப்பார், செலவுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார், பெட்டிலே இருப்பார், ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அவர்களை தேடி போக வேண்டும். நம்முடைய தக்காத்தில் ஒரு பங்கு அவர்களுக்கு போக வேண்டும், சதக்காவில் ஒரு பங்கு போக வேண்டும். நம்மை ஆளாக்கியவர்கள். சில வேளை இன்று நாம் கொடுக்கிறோம் சம்பளம். 10 வருடங்களுக்கு முன்னால் சம்பளம் எடுத்தோம் ஒரு பஸ்ஸிடம், 15 வருடங்களுக்கு முன்னால் சம்பளம் எடுத்தோம் ஒரு பஸ்ஸிடம். அந்த பஸ் இன்று பஸ்ஸாக இருப்பார், அந்த பஸ் இன்று கடனாளியாக இருப்பார், அந்த பஸ் இன்று கிட்னி ஃபெயிலியராக இருப்பார், அந்த பஸ் இன்று ஹார்ட் பேஷண்டாக இருப்பார், அந்த பஸ் இன்று கேன்சர் நோயாளியாக இருப்பார். 15 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு சம்பளம் தந்த ஆளாக்கி உருவாக்கி அந்த ஃபீல்டை காட்டி தந்த பஸ்ஸை போய் பார்த்தோமா? பார்ப்போம். கருநாளைக்கு முன்னால் போய் பார்ப்போம். நம்மால் முடியுமானதை செய்வோம். அவருடைய கடனில் ஒரு பகுதியை பொருட்படுத்துவோம். நம்முடைய வீடு கட்டுவதற்கு பணம் தந்தவர், நம்முடைய கல்யாணத்துக்கு மகர் வாங்க பணம் தந்தவர், நம்முடைய வெட்டிங்குக்கு தன்னுடைய காரை தந்தவர், நம்முடைய வெட்டிங் செலவினை 25% பொருட்படுத்தவர் லொஸ்ஸாக இருப்பார். அவரை தேடி போவோம். பணம் வந்தவுடன் யாரையும் மறக்கக்கூடாது. நம்மை தூக்கி வளர்த்த உறவுக்காரர்கள், சாச்சா, பெரியப்பா, மாமா, மாமி, பெரியம்மா, சாட்சி கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், மூளை முடுக்கில் இருப்பார்கள். நம்முடைய வாகனம் அந்த அவர்களுடைய லேனுக்கு போக முடியாது. சில லேன்கள் இருக்கின்றன, அது மனிதர்களுக்கே வந்து
மனிதர்களுக்கே வன்மை ஒருவர் தான் போக முடியும். அப்படியும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கே வன்மையான முடுக்கு தேடி போவோம், வாரி வழங்குவோம். கண்ணியமானவர்களே, எல்லா பதவியினர்களை கஷ்டப்படக்கூடியவர்களை தேடி தேடி 3 அதிசயோடு முடித்துக் கொள்கிறேன். சதக்காவுக்கு கொஞ்சம் பொறுத்து எடுப்போம். யாரையும் நமக்கு முன்னால் கஷ்டப்பட விடக்கூடாது. சதக்கா 3 நமக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய பிரயோசனங்கள். உலகத்தை இருக்கின்ற 3 நம்முடைய கண்ட்ரோல் இல்லாத விடயம். ஒன்றது தெரியுமா? அழகான மௌத்து, குட் எண்டிங். அழகான மௌத்து, நல்ல மௌத்து சதக்கா. கபர் எங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. வீட்டுக்கு ஏற்றவாறு ஏசியை கூட்டலாம், குறைக்கலாம், ஒட்டோ ஏசியை போடலாம். அது நபர் கூட கூட ஏசி கூடும். உலகத்தில் அன்பானவர்களே, கபரில் உஷ்ணத்தை யாராலும் தடுக்க முடியாது. கபரை ஏசிரும் போன்று மாற்ற வேண்டுமா? சதகா. இன்ன சதகா ஹர்ரல் குபூர். கபருடைய உஷ்ணத்தை, ஈர்த்தை சதகா இல்லாமலாக்கும், ரிமூவ் பண்ணும், கூழாக்கும். மறுபதில் என்ன? கபரில் ஏசிரும் கொண்டு சொல்ல வேண்டுமா? சதகா. மௌத்துக்கு பின்னால் மஹ்ஷர் என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது. எல்லோருமே வியர்வைகளை கழித்துக் கொண்டிருப்பார்கள். முழு உலக மக்களுடைய வியர்வை. அந்த வியர்வையுடைய நேரத்திலே நிழல் வேண்டுமா? ஷெடோ வேண்டுமா? யார் சதக்காவுடைய ஷெடோவிலே, நிழலிலே சதக்கா கொடுத்தவர்கள் 3 சிறப்புகளை சொன்னேன். பேசிய விடயங்களை மனதுக்கெடுங்கள், பேசிய விடயங்களை உள்ளத்துக்கெடுங்கள். இதற்கு பிறகாவது வருகின்ற ரமலான்களை புனிதர்களாக, இறை நேசர்களாக, நல்லடியார்களாக நல்ல முறையிலே அதை கவனித்து அனுப்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய எஞ்சிய நாட்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் நரக விடுதலை பெறுவதற்கு காரணமாக்குவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மணி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. பூரா முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. தலைமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல தயார குணங்களை தருவாயாக, உன்னுடைய கட்டளைகளை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, அமல் இபாதத்துகளை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, சொர்க்கத்துடைய பெருமதியை விளங்குகின்ற பக்குவத்தை தருவாயாக, நரகத்துடைய பயத்தை தருவாயாக. எல்லா அமல்களிலும் நீ எதிர்பார்க்கின்றபடி செய்ய கிருபை செய்வாயாக. தொழுகையின் பேர்தலை தருவாயாக, நிரந்தரமாக தொழுகையாளியாக மாற்றுவாயாக. நாளாந்தம் டெய்லி குர்ஆன் ஓதக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, டெய்லி சதக்கா கொடுக்கக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, டெய்லி அகலாக்கோடு நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக மாற்றுவாயாக. யாத பெருநாளை ஒற்றுமை உள்ள பெருநாளாக மாற்றுவாயாக, சுபீட்சமான பெருநாளாக மாற்றுவாயாக, எல்லோருடைய நிலைமைகளை அனுசரித்து நடக்கின்ற பெருநாளாக மாற்றுவாயாக. சதக்கா தான தர்மங்களை வாரி வழங்குகின்ற பெருநாளாக மாற்றுவாயாக. ஜக்காத்திலே பேணுதலை தருவாயாக, ஜக்காத்தில் பிக்ரிலே பேணுதலை தருவாயாக. நோன்புக்கு பின்னாலும் மௌத்து வரைக்கும் உன்னுடைய நல்லடியாராகவே வாழ்ந்து கலிமாவுடன் ரூஹ் பெரிய கிருபை செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.